பெருங்குடல் அழற்சி எனப்படும் IBS இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இன்றைய காலகட்டத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. தூக்கமின்மை, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், பதட்டம், இரவில் நெடுநேரம் கண்விழித்தல் மற்றும் குடல் கிருமிகளால் இந்த நோய் பெரும்பாலானோருக்கு அதிகமாக ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகள் உண்ணுகின்ற உணவு சரிவர செரிக்காமல், உண்டவுடனே சில நிமிடங்களில் மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றி அடிக்கடி மலம் சிறிதளவு கழியும். ஒரு நாளைக்கு 3 முதல் 7-8 முறை வரை மலம் கழியும். இதன் விளைவாக உடலில் நீர் சத்தும் ஊட்டச்சத்தும் குறைபாடு ஏற்படும். நாளடைவில் பெருங்குடலின் உட்புறத்தில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி சளியுடன் மலம் கழியும். இந்த நேரத்திலும் இதை சரி செய்யாவிட்டால் மலவாய் புற்றுநோய் கூட ஏற்படும். மாதுளம்பழத்தை தோலுடன் அரைத்து குடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். தூக்கமின்மை IBS அறிகுறிகளை அதிகப்படுத்தும் என்பதால் முதலில் தூக்கமின்மையை சரி செய்திட வேண்டும். கசகசாவை அடர்த்தியான காய்ச்சிய பாலில் ஊற வைத்து அரைத்து விழுது போல் சாப்பிட்டு வந்தால் குடலில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் வளர்ந்து அழற்சியை குறைத்து நல்ல தூக்கமும் ஏற்படுத்தும். இந்த IBS பிரச்சனை ஆரம்ப நிலையில் இருந்தாலும் பல ஆண்டுகளாக இருந்தாலும் சித்தர்கள் அருளிய சித்த மருந்துகளுடன் குவாண்டம் பயோஃபீட்பேக் தெரப்பி, அக்குபஞ்சர் தெரப்பி, டயட் தெரப்பி என இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்ரோச்சில் சில மாதங்களில் சரி செய்துவிட முடியும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். அகத்தியர் சித்த மருத்துவமனை, ஆர்காட் ரோடு, வடபழனி, சென்னை 26. மொபைல் 7299314449. www.agathiyarhospital.in.